ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பனானா மால்புவா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து குக் வித் கோமாளியில் அஸ்வின் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதை ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் 2, கோதுமை மாவு 1 கப், பால் 1 கப், ஜீனி 1 கப், எண்ணெய் 1 கப், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, உப்பு 1 பிஞ்ச். இப்போ முதல்ல நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இது எவ்வளோக்குள்ளே நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இப்போ நான் 2 பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன பழமாக எடுக்கிறதா இருந்தால் 4 பழம் எடுத்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் பழம்னா கரெக்டாக 2 பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மசிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட வேண்டாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப லிக்விடாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் அளவு உப்பு. 1 பிஞ்சு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஜீனியும் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இது வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து 1 கப் அளவு சேர்த்தும் உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரல, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்போனா உங்களுக்கு ஒழுங்காக வராது. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக பனானா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்ல தோசை மாவு பதத்தில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடாமல், ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் எண்ணெயில் ஊற்றணும். நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். பால், கோதுமை மாவு, ஜீனி எல்லாமே வந்து ஒரே கப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. அந்த ஜீனிலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடராகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஜீனி எல்லாம் நல்லா கரையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்ச பிறகு நான் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே சுகர் சிரப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு பாகுபதெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கொதித்து ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களோட மாவு லிக்விடாக இருந்து பிரிஞ்சு போயிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சமாக கோதுமை மாவை அதில் கலந்துக்கோங்க, அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றி ப்ரௌன் ஆயிரும், ஆனால் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஒரு சைடு கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும்.
ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு தட்டையான பதத்தில் ஊற்றிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயிலை ஃபுல்லாத்தையுமே எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள், இப்போ இதை அப்படியே சுகர் சிரப்பில் அந்த சூடாகவே அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இன்னொன்று ஊற்றிடலாம். இது வெந்து அதில் போடும்போது அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து இதை போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரே நேரத்தில் நிறைய ஊற்றியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் பேன் வந்து நல்லா கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நார்மல் ஆயில் ஃப்ரை பண்ணுற அந்த இரும்பு சட்டி அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிலும் உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஈஸியாகவும் நிறைய ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், டெக்ஸ்டரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே குலோப் ஜாமுன் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக பாதாம் வந்து உடச்சி போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த சுகர் சிரப்பை கொஞ்சமாக மேலே ஊற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். கையை வைக்க முன்னக்கூட்டியே அவ்வளோ ஈஸியாக வந்துடும். அந்த டெக்ஸ்டரே பாருங்கள், குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.